ஹீட் வந்து வெளியில் அதிகமாகிட்டே போயிடுச்சுன்னா நம்ம பாடி வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். வீக்னஸ் வரலாம், ஈவன் உயிருக்கு ஆபத்து வரலாம். இதுக்கு பேர் தான் நம்ம சன்ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். சன்ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது என்னென்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப், தண்ணி நிறைய குடிக்கணும். நீர்மோர் குடிக்கிறது ரொம்ப சிறந்தது. லஸ்ஸியில் வந்து உப்பு போட்டு லஸ்ஸி குடிப்பாங்க, சர்க்கரை போட்டு இல்லை தேன் கலந்து கூட லஸ்ஸி குடிப்பாங்க. இளநீர், பழரசங்கள், ஃப்ரூட் ஜூஸஸ், எஸ்பெஷலி தர்பூசணி, வாட்டர்மெலான், ஆரஞ்சு ஃப்ரூட்டு, அப்புறம் எலுமிச்சை ரசம். வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் நிறைய இருக்குங்க. பொட்டாசியம் வந்து நம்ம கண்ட தசைக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் வெங்காயம், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், கற்றாழை, அலோவேரா, காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, ரெசின்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த காஞ்ச திராட்சை சில பேர் நைட்டு தண்ணியில் ஒரு 10-15 திராட்சை ஊற வச்சு காத்தால வந்து அது உபிக்கும். அந்த தண்ணி வந்து அந்த திராட்சையோட சேர்த்து முழுங்கிடலாம். புதினா அண்ட் கொத்தமல்லி இது ரெண்டு கூட உடம்போட வெப்பநிலை குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆயுர்வேதாலையும் சித்த மருத்துவத்திலையும் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், பச்சை மிளகாய் வந்து கேப்சிரின்னு சொல்லிட்டு ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. அது வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து நீர்மோர் ரெடி பண்ணும்போது இந்த பொருள் எல்லாம் போட்டு குடிக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். குழந்தைங்களுக்கு வந்து உடம்புல வந்து பிரிக்லி ஹீட்னு சொல்கிறோம். சந்தனக்கட்டையை அரைச்சிட்டு அந்த சந்தனத்தை எடுத்துட்டு நைட்டு பூசி விட்டுடுவாங்க. ரொம்ப பாடி கூலண்டாக இருக்கும். நெய் சாப்பிட்றதுக்கு உடம்பு சூட்டு குறைக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தயவு செய்து காத்தால 8 மணி இல்லை 7 மணிக்குள்ளேயே எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை சாயங்காலம் 4:30-5 மணிக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண உடனே மறக்காம ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இல்லைன்னா ஒரு ஜூஸ் மாதிரி, ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கோங்க. காட்டன் துணி போட்டு வெளியில் போகிறது நல்லது. வெளியில் போகும்போது கம்பல்சரியாக கொடை கொண்டு போங்க. அம்ப்ரெல்லா என்டையர் பாடி கவர் பண்ணுறதுனால தட் இஸ் வெரி குட். கொஞ்சமாக கேர் எடுத்துட்டோன்னா ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து, சூரிய வெப்பநிலையிலேருந்து நம்மளை ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும்.